கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் இந்த பேரை கேட்ட உடனே எல்லார் மனசுலையும் ஃபர்ஸ்ட் வர்ற இன்னொரு பேர் கேங்ஸ் ஆஃப் வாசேப்பூர். இந்த படம் பார்க்கலனா கூட கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும் இது பெரிய ஒரு கல்ட் கேங்ஸ்டர் படம்னு. ஸோ கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற பேர் கேட்ட போதும் எல்லாரும் பெருசா ஒரு கேங்ஸ்டர் படத்தை எதிர்பார்த்து தான் தியேட்டருக்கு போயிருப்போம். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கேங்ஸ்டர் படம்னாலே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு மெயின் சென்டிமெண்ட் இருக்கிற ஒரு சென்ட்ரல் விஷயம் பழி. இந்த படமும் அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான். வழக்கமான கேங்ஸ்டர் படங்கள்ல இருந்து இது எப்படி மாறுபட்டு போகுது அப்படின்னா, இதுல வந்து சென்ட்ரல் கேரக்டர் பழி வாங்குற கேரக்டர் ஒரு ஃபீமேல். பொதுவா ஃபீமேல்ஸ் லீட் கேரக்டர்ஸ் பழி வாங்குற படங்கள்ல ஒரு நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆக்ஷன் சீக்வன்சஸ்லயோ இதுலயோ. ஆனால் இந்த படத்துல நம்மளை கரெக்டா அந்த நம்பகத்தன்மை கொடுக்கறதுக்காகவும் அந்த ஃபீல் தரத்துக்காகவும் விஷுவல்ஸ், லைட்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள்ல கரெக்டா யூஸ் பண்ணி அந்த மூட் செட் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய கேங்ஸ்டர் படங்கள் வந்ததால அந்த ஒரு மூடு, லைட்டிங் இதெல்லாம் பல இடங்கள்ல பார்த்து பழகின விஷயம் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். எஸ்பெஷலி நிறைய இடங்கள்ல புதுப்பேட்டையோட சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க டேரக்டர். இருந்தாலும் அந்த மூடு செட் பண்றதுக்காக, அந்த ரிவெஞ்ச் டிராமா ஃபீல் தரதுக்காக இந்த விஷுவல்ஸும் பேக்ரவுண்டும் ரொம்பவே பயன்பட்டு. ஆசைக்கும் தேவைக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு தான் தேவை. ஆசையா மாறும்போது படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, ஒரு சதியில கொல்லப்படுற ஒரு அப்பாவி, அவர் சாவுக்கு பழிவாங்கணும்னு நினைக்கிற அவரோட வைஃப். படத்துல இன்டர்வல் பக்கத்துல மெயின் வில்லன் ஒரு டயலாக் சொல்றாரு, பொன்னால பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்குன்னு. ஆனா என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு படம் ஆரம்பிக்கிற விதத்திலேயே இதுதான் நடக்க போகுதுன்னு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருது. அதாவது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால கரெக்டா கணிக்க முடியுது. அதனால படத்தோட சஸ்பென்ஸ் ஃபேக்டர், த்ரில் ஃபேக்டர் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுது. அது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். நம்மள அடிச்சா யாரா இருந்தாலும் திருப்பி அடிக்கணும். ஆனால் பாசிட்டிவ் சைடுல பாத்தீங்கன்னா, காஸ்டிங், பெரிய ஆக்டர்ஸ், எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் அப்படின்னு தேடி போகாம பல படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல பார்த்த சின்ன ஆக்டர்ஸை மெயின் கேரக்டர்ஸ் கொடுத்து ப்ரொமோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு சிவி குமார். ஸ்டார்ஸ் தேவையில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது படத்துக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படத்துல அநியாயமா சாவடிக்கப்படுற அப்பாவியா அசோக் வர்றாரு. சின்ன ஒரு ரோல் தான், அவருக்கு கரெக்டா வர்ற விஷயங்கள் கிளியரா பண்ணிட்டு போயிருக்காரு. படத்தோட சென்ட்ரல் கேரக்டர் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு பெண். இப்போ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சில பேர் எப்படின்னா, சாய் தன்ஷிகா, இல்லை ரித்திகா சிங், இல்லைன்னா நயன்தாரா வரைக்கும் கூட போகலாம். கேங்ஸ்டர் படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி மூட்ல இருக்கிற படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாம் தவிர்த்து இது வரைக்கும் சினிமாவில் நடிக்காத சீரியல் ஆர்டிஸ்டான பிரியங்காவை காஸ்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சிவி குமார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங் டிசிஷன். ரோலை பத்தி எப்படி சொல்லணும்னா, முதல் சினிமாவில் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டுக்கு இது பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சென்ட்ரல் கேரக்டர், பழிவாங்கும் உணர்ச்சி, ரொம்ப இன்டென்ஸான எமோஷன்ஸ். அந்த மீட்டர்ல வச்சு கம்பேர் பண்ணும்போது பிரியங்கா அவங்க நல்ல எஃபர்ட் இருந்தாலும் இந்த கேரக்டர் அவங்களால எடுக்க முடிஞ்ச அளவு கூட கொஞ்சம் அதிகம். அதாவது ஒரு லைட் வெயிட் ஃபைட்டர் வந்து ஹெவி வெயிட் கேட்டகரியில போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பல நாள் காத்திருந்து ஒருத்தரை கொலை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபம், அந்த ஆக்ரோஷம் அவங்களால சில சீன்ஸ்ல அவங்க கண்ணுல கொண்டு வர முடியல. அது வந்து படத்தோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் டவுன் பண்ணிருக்கு. ஏன் பசிக்கு இன்னொருத்தர் சாப்பிட முடியாது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கான சில சீன்ஸ் இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மாதிரி இருக்கு. டைரக்டர் சிவி குமார் வந்து அவரோட சொந்த ப்ரொடக்ஷனான சூதுகவுக்கு ஒரு இன்வெர்டட் ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காரு. எந்த சீன் பாத்தீங்கன்னா, துப்பாக்கி காமிச்சுட்டு ஒருத்தர் சிரிச்சா டம்முன்னு மண்டையில் தட்டிட்டு துப்பாக்கி காமிச்சிட்டு இருக்க நீ சிரிக்கிற அந்த சீனுக்கு இந்த படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. நீங்க போய் பார்த்து ரசிச்சுங்க. ஹீரோயின் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, சும்மா எல்லாம் போய் பழி வாங்க முடியாது, ரொம்ப கொடூரமான கேங் அப்படின்னு தன்னை தயார்படுத்துறதுக்காக இந்தியாவில் ஒரு சிட்டிக்கு அவங்க போறாங்க. எந்த சிட்டின்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க. அந்த சிட்டிக்கு போய் தன்னை தானே ஒரு டான் ஆக்குறதுக்காக ஒரு ட்ரைனிங் போறாங்க. ஒரு மாண்டேஜ், ஒலிம்பிக்ஸ் ரெடி ஆகிற மாதிரி ஒரு மாண்டேஜ். அதோட நம்பகத்தன்மை வந்து 50-50 தான் சொல்லலாம். கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. அப்புறம் ஹீரோயின் ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பழி வாங்குறாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் கேள்வி கேட்ட மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வச்சிருக்காரு ரைட்டர். அது வந்து இந்த பொறுமையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு சீன். அது அவசியமா இல்லையா அப்படின்றது படம் பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கேங்ஸ்டர் படம் தானே, அதனால சில விஷயங்கள் நம்ம எப்படி வைக்காம இருக்குது, கண்டிப்பா இருந்தாகணும் அப்படின்னு நினைச்சு நிறைய எலமெண்ட்ஸ் வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் தெறிக்க கொலை, கத்தி வந்து உள்ள சதக் ஏறுற அந்த சவுண்டு, மண்டையில ராட் அடிக்கும் போது அந்த சவுண்டு, ஹீரோ வில்லன் இப்படிலாம் பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரு பெட்ரூம் சீன், நிறைய தண்ணி அடிக்கிற சீன், இந்த மாதிரி கேங்ஸ்டர் படங்கள்ல நம்ம பார்த்து பழகின எல்லா விஷயங்களையும் தாராளமா அள்ளி தெளிச்சிருக்காரு டைரக்டர் சிவி குமார்.
இது மற்ற கேங்ஸ்டர் படங்கள்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா, பழி வாங்குறவங்க பொண்ணு, ஆனால் பழி வாங்குறவங்க ஃபீமேல் கேரக்டர்னால அவங்க ஒன்றும் வித்தியாசமாலாம் பண்ணல. 10-75 வருஷமா தமிழ் சினிமாவில் ஹீரோஸ் எப்படி பழி வாங்குறாங்களோ அதே மாடலில் தான் இவங்களும் பழி வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த சட்டம் நல்லது கெட்டதெல்லாம் இடத்துக்கும் ஆளுக்கும் ஏத்த மாதிரி தான். தமிழ் சினிமாவில் கேங்ஸ்டர் படங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா, நாயகன்லேருந்து புதுப்பேட்டை வழியா வடசென்னை வரைக்கும் வந்து நிக்குது. மேக்கிங்லயும் இருந்தாலும் சரி, டீடைலிங்ல இருந்தாலும் சரி, பிளாட்லயா இருந்தாலும் சரி, நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கேங்ஸ்டர் படங்கள். வடசென்னையில வந்து டீடைலிங்க்கு ஒரு 2-2.5 மணி நேரம் பத்தல அப்படின்னு வடசென்னை பார்ட் 1 எடுத்து நிறுத்தி இருக்காங்க. இந்த பரிணாம வளர்ச்சிக்கு உட்படாம திடீர்னு வந்த ஒரு படம் மாதிரி இருக்கு கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ். மேக்கிங், இந்த கலரிங், பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்து பழகின நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஈஸியா கணிக்க முடியுது. அது வந்து படத்துல நம்மளுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிடுது. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பழி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம், அதாவது முதல் கொலைக்கு ஆன காரணம் வந்து ரொம்ப சுலபமா ஈஸியா எழுதப்பட்ட மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா, நம்ம பழிக்கு பழி ட்ராக்குக்கு சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு அவசர அவசரமா எழுதப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கதையாவே அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதி இருக்கணும். அப்ப மோட்டிவ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். மற்றபடி நீங்க தமிழ் சினிமா ரொம்ப பார்க்காத ஆளா இருந்தா, தமிழ் சினிமாவில் வந்த கேங்ஸ்டர் படங்கள் ரொம்ப பார்க்காதவரா ரசிக்காதவரா இருந்தா, ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆடியன்ஸா நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் நீங்க ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வந்த கேங்ஸ்டர் படங்கள், முக்கியமான கல்ட் கேங்ஸ்டர் படங்கள் எல்லாமே பார்த்தவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் எங்களோட ஸ்டார் ரேட்டிங்